கோர்ட்டுக்கு போனது தப்பு, அவங்களுடைய தப்பு. யார் தயாரிப்பது கூட சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் கோர்ட்டில் போய் மாட்டிக்கிட்டாங்க. அது பருத்தி மூட்டை அங்கே இருந்து குடோன்லேயே இருந்துருக்கலாம். அந்த மாதிரி தியேட்டர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரெஷர் ஓவராக இருக்குது, நாங்கள் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிக்கிறோன்னு சொன்னால் தியேட்டரிக்கல் வருமானம் போயிடுச்சு. ஏன்னா தியேட்டரிக்கல் வருமானம் விஜய் படத்துக்கு பெரிய வருமானம், அதுதான் 1000 ரூபா வருமானம். ஃபஸ்ட் நாள் 1000 2000 கொடுத்து பார்ப்பான். ஃபஸ்ட் 2 நாளைக்கு 1000 டிக்கெட் 2000 டிக்கெட் ஓடும். ஸோ அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவன் என்ன சொல்கிறான், எனக்கு வேணான்னு சொல்லிட்டு நான் ஓடிடி பிளாட்ஃபார்ம் நான் கேன்சல் பண்ணுறேன், ஜனநாயகம் வேணான்னு சொல்லிட்டு அது வெளியே போயிட்டான். இப்போ ஜனநாயகம் வந்து சென்சாரும் ஆகலை. ஆனால் அந்த ப்ரொடியூசருக்கு உதவும் விதமாக ஒரு கரம் கூட விஜய் தரப்புலேருந்து வராமல் தன்னை நம்பிய குடும்பத்தாருக்கும் ஹெல்ப் பண்ணல, தன்னை நம்பிய தாய் தந்தருக்கும் ஹெல்ப் பண்ணல, தன்னை நம்பிய வேலை செஞ்சவனுக்கும் ஹெல்ப் பண்ணல, தன்னை நம்பிய பொண்டாட்டி பிள்ளைக்கும் ஹெல்ப் பண்ணல, தன்னை நம்பிய வேலைக்காரர்களுக்கும் ஹெல்ப் பண்ணல, தன்னை நம்பிய ப்ரொடியூசரையும் நடுத்தெருவில் விஜய் நிப்பாட்டி விட்டார் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. அவர் லைனா சொல்லுங்க, ஆர்பி சௌத்ரி தவிர இவரை வைத்து படம் எடுத்தவங்க ஒருத்தர் கூட ஃபீல் இல்லை. ஆர்பி சௌத்ரியும் ஃபீல் இல்லை. அம்மா அப்பா சாபத்தையும் வாங்குறாரு, பிள்ளைங்க இப்போ பெத்த பொண்ணு சாபத்தை வாங்குறாரு, பெத்த பையன் சாபம் வாங்குறாரு, பொண்டாட்டி சாபத்தை வாங்குறாரு. சூரில் உள்ளவங்க எல்லா சாபத்தையும் வாங்கி எதுக்கு இந்த ஆள் வந்து இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். சூப்பர் ஸ்டார் குறித்து பேசுறதுனால சொல்கிறேன். சமீபத்தில் தாவேக நிர்வாகிகள் யாரோ பேசுகிறப்ப சூப்பர் ஸ்டார் கொஞ்சம் அம்புக்கு இழுத்துட்டாங்க அப்படின்னு இவங்க சைடில் இருந்து அவருடைய ரசிகர்கள், மாவட்ட தலைவர் நினைக்கிறேன், அந்த சைடு அரக்கோணம் சைடு நினைக்கிறேன், ஒருத்தர் பேசி பதிவு போட்டிருந்தாரு. என்ன கான்ஃப்ளிக்ட் சார் விஜய்க்கும் சூப்பர் ஸ்டாருக்கும்? எங்க சார் இல்லை, இப்போ ஆதவர்ஜுனா வந்து எப்படின்னா தன்னை ரொம்ப ஒரு அறிவார்ந்த சிந்தனை ஆள் மாதிரி மைண்டில் நினச்சிக்கிறேன். டிஎன் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு பிரபாகரனின் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த ஊடகவியலாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஜி. தாவேகா குறித்தும் அரசியல் சூழல்ல பல விஷயங்கள் பேசப்பட்டு வருகிறது. விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் நீங்கள் திரைத்துறை சார்ந்தும் இயங்கி வர்றதுனால கேட்குறேன். இப்போ வரும் தேர்தலுக்கு முன்னாடி வரும், ரிவைசிங் கமிட்டி போட்டிருந்தது, அதில் யாருக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னாங்க. என்ன ஸ்டேட்டஸில் இருக்குண்ணா ஜனநாயகம்? இல்லை, ஜனநாயகம் படம் நம்ம ஏற்கனவே உங்களுடைய காணொலியில் கூட பேசியிருக்கோம். கோர்ட்டுக்கு போனது தப்பு, அவங்களுடைய தப்பு. யார் தயாரிப்பது கூட சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் கோர்ட்டில் போய் மாட்டிக்கிட்டாங்க. அது பருத்தி மூட்டை அங்கே இருந்துருக்கலாம். சிங்கிள் பெஞ்சு வந்து டபுள் பெஞ்சு போய், டபுள் பெஞ்சு சுப்ரீம் கோர்ட் போய், சுப்ரீம் கோர்ட்லேருந்து மறுபடியும் டபுள் பெஞ்சு வந்து, மறுபடியும் சிங்கிள் பெஞ்சு வந்து, மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, இது ப்ராசஸ் ஆனான்ற அவங்க சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு கேவேட் போட்டாங்க. எங்களை கேட்காம நீங்கள் தீர்ப்பு கொடுக்கூடாதுன்னு தெரிஞ்சிருச்சு, இது ப்ராசஸ் ஆகாதுன்னு சாட்சாகமாக காலில் விழுந்துட்டாங்க. சென்சார் போர்டு காலில், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் காலில் வந்து. தயாரிப்பாளர் தரப்பா இல்லை விஜய் தரப்பா? ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, அதை விஜய் கேட்டால் எனக்கு சம்மந்தம் இல்லைன்றார், எல்லாம் ஒன்று தான். வந்துட்டு நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம், எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு வாபஸ் வாங்கிட்டாங்க. வாபஸ் வாங்கிட்டு மறுபடியும் அவங்க ஒரு மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க. அதாவது இந்த படத்தை நாங்கள் பார்த்துட்டோம், A1 A60+ U16+ கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் தான் வந்திருக்கு அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அதில் சில அப்ஜெக்ஷன்லாம் இருக்கிறதுனால ரிவைசிங் கமிட்டி பார்க்கணும், அது நீங்கள் அனுமதிக்கணும்னு ஒரு மெயில் கொடுத்துருப்பாங்க. அந்த மெயிலை இப்போ வாபஸ் வாங்கின அப்புறம் அந்த மெயிலை இவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. யார் தயாரிக்கிற அப்ரூவ் பண்ணி நாங்கள் இதை ஏற்றுக்கிறோம், நீங்கள் ரிவைசிங் கமிட்டி பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அதை ஒத்துக்கிறோன்னு சொல்லி இவங்க சொன்ன உடனே ரிவைசிங் கமிட்டி அவங்க ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க ரிவைசிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறப்ப அதுவும் கியூ சிஸ்டம் தான். இப்போ ஜனநாயகம் படம், விஜய் படம் உடனே நாளைக்கே பார்க்க முடியாது. இதற்கு முன்னாடி என்னென்ன படங்கள் ரிவைசிங் கமிட்டியில் இஷ்யூஸ் இருக்கும், கியூ இருக்கும். அந்த கியூ சிஸ்டத்தில் இது என்றைக்கு வருதோ அன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 4 நாள் முன்னாடியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த ரிவைசிங் கமிட்டியில் இருக்கக்கூடிய மெயின் கீப்பர், ஏன்னா ரிவைசிங் கமிட்டி வந்து கீ பர்சன் தான் பார்ப்பாங்க, எல்லாரும் பத்திர மாட்டாங்க. அதில் ஒரு நாலேஜ் உள்ள பர்சன் மட்டும் தான் பார்ப்பாங்க, முக்கியமான நபர்கள் மட்டும். ஏன்னா அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு பார்த்த 4 பேருமே சில பேருக்கு அந்த நாலேஜ் இல்லைன்னு சொல்லிடுவாங்க ஓப்பனாக. இப்போ ராணுவ சம்பந்தமான ஒரு படம் வருதுன்னா ராணுவ சம்பந்தமான ஆட்களோட ஒப்பீனியன் வேணும். அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க தான் அதில் என்ன குறை நிறைய இருக்குன்னு நம்ம பார்த்து. ஆனால் இவங்க வந்து தனக்கான ஒப்பீனியனை எழுதி கொடுத்துருவாங்க. பட் ஆனால் இதில் எக்ஸ்பர்ட்டை நீங்கள் கேட்டுக்கங்க சார் ஒரு இன்ட்டு கொடுத்துருவாங்க. சார் நாங்கள் வந்து என்னுடைய சஜஷனில் UA16+ நாங்கள் கொடுத்துட்றோம் சார், UA16+ நாங்கள் கொடுக்குறோம் சார், நீங்கள் வச்சுக்கலாம். பட் ஆனால் இஷ்யூஸ் என்னென்னா இந்த இஷ்யூலாம் இருக்குது சார், இது நீ பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி இவங்க அந்த இன்ட்டு கொடுத்துட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க எக்ஸ்பர்ட் கிட்ட போகணும்னு சொல்லி நினைப்பாங்க. அப்போ இந்த எக்ஸ்பர்ட் கிட்ட இவங்க போகணும்னு நினைக்கிறப்ப ரிவைசிங் கமிட்டி போகுது. இதுதான் இது இருக்க கண்டிஷனு. இப்போ அந்த எக்ஸ்பர்ட் உள்ள போகிறாங்களா இல்லை ரிவைசிங் கமிட்டி ஆளு ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்க்குறதா இன்னும் பார்க்கல அப்படின்றாங்க. இது ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் சொல்கிற ப்ராசஸை பார்த்தா தேர்தலுக்கு முன்னாடி வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியல. அது வந்து அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து யார் படம் பார்க்க போகிறா, அது என்ன ப்ராசஸ்ன்னு எதுவுமே அது வந்து ப்ராக்டிக்கலாவோ தியரட்டிக்கலாவோ ஓப்பனாவோ யாருக்குமே தெரியாது. அது வந்து நீங்கள் எல்லாமே மெயில் த்ரூ தான்.
அது என்னைக்கு பார்க்க போகிறாங்க, எப்போ பார்த்து அப்ரூவ் பண்ணுவாங்க, என்னென்ன அப்ஜெக்ட் பண்ண போகிறாங்க, அதை வந்து நேரடியாக நீங்கள் சொல்லவே முடியாது. யார் பார்க்க போகிறாங்க, என்ன சொல்லுவாங்க, என்னென்ன அப்ஜெக்ஷன்றது எதுவுமே தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் அது என்ன கண்டிஷனில் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனில் போய் மெயிலில் செக் பண்ணிக்கலாம். ஜனநாயகம் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. இப்போ ரிவைசிங் கமிட்டி பார்க்குறது கண்டிஷனில் இருக்குது. அது நாளைக்கு பார்ப்பாங்களா, அடுத்த வாரம் பார்ப்பாங்களான்றதுலாம் ஒரு வேளை பார்த்து சர்டிஃபிகேட்டே கொடுத்தா கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல ஒரு மாநில அரசு படத்தை ரிலீஸ் பண்ண ஒத்துழைப்பாங்களா? அது நடக்குமா? தேர்தல் ரீதியா அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டா போயிடும்ல படம் இல்லை அப்படின்னு பார்ப்பாங்க. ரிலீஸிங் கூட தனி கதை. இப்போ 2-3 நாளில் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா ரிலீஸ் பண்ண முடியாது. இப்போ தேதி 3 நாள் அறிவிக்கிறாங்க. மேற்கு வங்கத்தில் பேசிட்டாங்க, அசாம் பேசிட்டாங்க, புதுச்சேரி பேசிட்டு போயாச்சு, கேரளா ஞானேஷ்குமார் பார்த்துட்டு போயிட்டாரு. மேற்கு வங்கம் மட்டும் 2 கட்ட தேர்தலாம், மற்றெல்லாம் ஒரே கட்டமாக நடத்துகிற மாதிரி. ஆமாம், ஏப்ரல் 25 ஆளுநர்லாம் ஷஃபில் ஆகிடுச்சு, அதிகாரியில் மாற்றியாச்சு. ஏப்ரல் 25 இல்லாட்டி மே ஃபர்ஸ்ட் வீக்கிற மாதிரி ஒரு தாட் ஓடுது. சரி, 2-3 நாளுக்குள்ளே தேர்தலை அறிவிச்சிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் அதை ரிலீஸே பண்ண முடியாது. ஏன்னா அது அரசியல் சார்பான ஒரு படம், ப்ரொமோஷன் படமாகனால அது ரிலீஸ் பண்ண முடியாது. அவங்க ஆஃப்டர் தேர்தல் தான் அது ரிலீஸ் பண்ண முடியும். இது விஜய்க்கு ஒரு பெரிய சிக்கல் தான் இது அரசியல். அது வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அதில் வந்து ஸ்க்ரீனில் விட்டு வெளியே போயிடுவாங்க. நாங்கள் நீங்கள் கேட்டிங்க UA 16+ நாங்கள் கொடுத்துட்டோம். அதாவது அதெல்லாம் கட்டெல்லாம் நீங்கள் ஓகே பண்ணி 16+, 13+, 7+, தெரில, ஜென்ரலாக சொல்கிறேன், கொடுத்துட்டோம். அவங்க வேலையை முடிச்சிட்டோம். எங்கள் வேலையை முடிச்சு சர்டிஃபிகேட் பண்ணதோடு அவங்க வேலை முடிஞ்சிச்சு. அது ரிலீஸ் ஆக மாட்டேங்குது, ஓடாதெல்லாம் அவங்க பிரச்சனையே கிடையாது. ஸோ அது அவங்க முடிச்சுப்பாங்க. அப்போ அதை யார் எடுத்துப்பாங்க? டேக்கரு இந்திய தேர்தல் ஆணையம் எடுத்துக்கும். அப்போ நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை அறிவிக்கப்படுது, சட்டமன்ற எலெக்ஷன் நிற்கிறதுனால அவங்க வந்து அது ரிலீஸ் பண்ணுறதுக்கான அனுமதியை கொடுக்க மாட்டார்கள் எனக்கு தெரிஞ்சு. ஒரு பக்கம் சினிமாவில் சிக்கல் இருக்குது, ஜனநாயகம்லாம் இப்படி இருக்குது. தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் விஜய் அவர்களுக்கு வந்து சிக்கல் இருக்குது. நிறைய பேசிட்டோம். இருந்தாலும் இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. அது நீங்கள் மறந்துட்டீங்க. என்னன்னா, ஜனநாயகம் படம் எடுக்கிறப்பே அமேசான் பிரைம் வீடியோ OTT பிளாட்ஃபார்ம் பணத்தை கொடுத்துட்டாங்க. ஓகே, படம் வந்து அந்த படத்துக்கான முழு பணத்தை கொடுத்துட்டாங்க. தேட்டர் ரிலீஸ் ஒரு டேட் இவங்க சொல்லுவாங்க. அந்த டேட்லேருந்து ஒரு மாதம் OTT ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுதான் கண்டிஷன், இது ஒரு ரூல். இது எல்லாமே அக்ரிமெண்ட் சைன் ஆகிடும். இப்போ பல கோடி கொடுத்து வாங்கியிருப்பாங்க OTT பிளாட்ஃபார்ம். இவங்களே அந்த OTT பிளாட்ஃபார்ம்கிட்ட வாங்கின காசு வச்சு தான் பாதி படமே இவங்க எடுப்பானுங்க. ஓகே, ஏன்னா அவங்க வந்து விஜய் படம், சஜித் படம்லாம் உடனே ஸ்டார் வேல்யூ இருக்கிறவங்கனால 20 கோடி வாங்குறான்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரியாது, ஜென்ரலாக சொல்ல 20 கோடி வாங்குறான்னா 10 கோடி இவனுங்க அன்றைக்கே வாங்கியிருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த 10 கோடி ரூபாய்க்கு இவங்க எப்படி கிளைம் சொல்லுவாங்கன்னா, நான் சொன்ன டேட்டுக்குள்ளே நீங்கள் ரிலீஸ் பண்ணலன்னா நீங்கள் எனக்கு OTT பிளாட்ஃபார்ம் அவங்க அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு வெளியே போயிட்டு. இப்போ ஆல்ரெடி டேட் கொடுத்துருப்பாங்க. ஆமாம், டேட் கொடுத்துட்டா இப்போ வெளியே போயிட்டான். இப்போ ஜனநாயகம் படத்தை OTT வேணான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டான். ஓகே, OTT பிளாட்ஃபார்ம் விற்க முடியாது. ஏன்னா இதை வந்து தயாரிப்பு தரவும் வரவேற்கும். ஏன்னா இவங்க ப்ரெஷரில் OTT பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? ஓகே, ஏன்னா OTT பிளாட்ஃபார்ம் சென்சார் தேவையில்லை. அந்த மாதிரி தியேட்டர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரெஷர் ஓவரா இருக்கு, நாங்கள் OTT ரிலீஸ் பண்ணிக்கிறோம்னு சொன்னால் தியேட்டரிக்கல் வருமானம் போயிடுச்சு. ஏன்னா தியேட்டரிக்கல் வருமானம் விஜய் படத்துக்கு பெரிய வருமானம். அதுதான் 1000 ரூபா வருமானம். ஃபர்ஸ்ட் நாள் 1000 2000 கொடுத்து பார்ப்பான். ஃபர்ஸ்ட் 2 நாளைக்கு 1000 டிக்கெட் 2000 டிக்கெட் ஓடும். ஸோ அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவன் என்ன சொல்கிறான், எனக்கு வேணான்னு சொல்லிட்டு நான் OTT பிளாட்ஃபார்ம் நான் கேன்சல் பண்ணுறேன், ஜனநாயகம் வேணான்னு சொல்லிட்டு அது வெளியே போயிட்டான். இப்போ ஜனநாயகம் வந்து சென்சாரும் ஆகலை, OTT அமேசான் பிரைம் வீடியோவும் வெளியே போயிட்டான். இப்போ இது இவங்க அட்வான்ஸ் வாங்கியிருப்பாங்க பாருங்கள், ஒரு 5 கோடியோ 10 கோடியோ வாங்கியிருப்பாங்க. அந்த 10 கோடியோ 5 கோடியோ இவன் என்னைக்கு அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணோன்னா அமேசான் பிரைம் வீடியோ அது வரையும் அசலையும் வட்டியும் தயாரிப்பு தரப்பு தரணும். ஓகே, இது அது பெரிய இடியாப்ப சிக்கல் அவனுக்கு. ஓகே, ஏற்கனவே அவன் வடக்குக்கு நிறைய காசு செலவு பண்ணலாம். ஏன்னா அங்கே முக்குல் ஆகட்டும், கபில் சிபில்லாம் பெரிய வழக்கறிஞர்கள் சிம்பிக்கலாம் பெரிய அமௌண்ட் கொடுக்கணும். அது போய் சுற்றி மறுபடியும் இங்கே வந்துச்சு. அதுக்கு பெரிய அமௌண்ட் அவங்க செலவு பண்ணாங்க. தேட்டர்கள் ரிலீஸில் தேட்டருக்காரங்க நிறைய அட்வான்ஸ் வாங்கி திருப்பி கொடுத்தாங்க. படம் ரிலீஸ் ஆகிடுன்னு சொல்லி பப்ளிக் கிட்ட டிக்கெட்டுக்கு வாங்கின படத்தை திருப்பி கொடுத்தாங்க. பெரிய இடியாப்ப சிக்கலில் அவர் இருக்கிறார் அந்த ப்ரொடியூசர். ஆனால் அந்த ப்ரொடியூசருக்கு உதவும் விதமாக ஒரு கரம் கூட விஜய் தரப்புலேருந்து வராமல் தன்னை நம்பிய குடும்பத்தாருக்கும் ஹெல்ப் பண்ணல, தன்னை நம்பிய தாய் தந்தருக்கும் ஹெல்ப் பண்ணல, தன்னை நம்பிய வேலை செஞ்சவனுக்கும் ஹெல்ப் பண்ணல, தன்னை நம்பிய பொண்டாட்டி பிள்ளைக்கும் ஹெல்ப் பண்ணல, தன்னை நம்பிய வேலைக்காரர்களுக்கும் ஹெல்ப் பண்ணல, தன்னை நம்பிய ப்ரொடியூசரையும் நடுத்தெருவில் விஜய் நிப்பாட்டி விட்டார் அப்படின்றதா நிதர்சனமான உண்மை. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஆனால் ஒவ்வொரு இத்தனை நாளாக அவர் கை தூக்கி விட்டவங்க தான் தயாரிப்பாளர்கள்லாம், அவரால் தான் பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க, படம் கொடுக்குறாரு அப்படின்லாம் சொல்கிறப்ப அப்படி சொல்லிட முடியுமா? அப்படி விட்டுட்டாரு நம்ம யாருன்னு சொல்லுங்கள். அவரை வச்சு படம் எடுத்துட்டு அப்பச்சன் எடுத்தார், அழுகே தீர்மானம். இன்றைக்கும் அப்பச்சனுக்கும் விஜய்க்கும் கேஸ் போயிட்டுருக்கு. காவலன் ப்ரொடியூசர் செத்தே போட்டான் ரமேஷ். போக்ரி ப்ரொடியூசர் ரமேஷ் எங்கே போனார்னு தெரில. இவரை வச்சு நண்பன் எடுத்த ஜெமினி ஃபிலிம்ஸ் வந்து ஹைதராபாத்தில் ஆற்றுல வந்து செத்தார். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து டேக் ஓவர் பண்ணாங்க. விஜயவாணியில் வந்து வெங்கட்ராமன் எடுத்தார், இவர் வச்சு பைரவா எடுத்தாங்க, செத்தே போட்டார். அவர் சாவு கூட விஜய் போல. அவர் லைனா சொல்லுங்க, ஆர்பி சௌத்ரி தவிர இவரை வைத்து படம் எடுத்தவங்க ஒருத்தர் கூட ஃபீல்டு இல்லை. ஆர்பி சௌத்ரியும் ஃபீல்டு இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் இவரை வைத்து தயாரிப்பாளர்கள் இப்படி ஒரு படம் எடுக்கிறாங்க,
ஏன் கல்பத்தி ஏன் எடுக்கல இந்த படத்தை? கல்பத்தி தான் லாஸ்ட்டாக சர்க்கார் எடுத்தாங்க. இவரை வச்சு எடுத்தது கல்பத்தி ஏஜிஎஸும் சன் டிவி தான் எடுத்தாங்க. சன் டிவி இப்போ எதிரி ஆகிட்டாங்க. இப்போ நீங்கள் சன் டிவி சிஸ்டர் கன்சர்னில் இப்போ போடுற எல்லா சேனல்லையுமே எதுலுமே விஜய் படம் போறதில்ல, விஜயகாந்த் படம் போடுறாங்க. பாருங்க, செக் பண்ணி தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு திமுகவில் போய் இணைஞ்சது கூட்டணியில். அதுலேருந்து விஜயோடைய சண்டே படம், சண்டேனா விஜய் படம் தான் போடுவான் சன் டிவியில். அப்படியே தூக்கிட்டு விஜயகாந்த் சொக்கத்தங்கத்தை போடுறானுங்க, எங்கள் அண்ணா போடுறானுங்க, பாட்டு ஃபுல்லாக விஜயகாந்த் போட்டு ட்ராக்கை மாற்றிட்டாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் யாருக்குமே உண்மையா இல்லை, இதுக்கும் உண்மையா இல்லை அப்படின்றப்ப இது ஒரு இடியாப்ப சிக்கலில் விஜய் மாட்டிட்டு இருக்காரு. இது திரைத்துறை சிக்கல். இது திரைத்துறை சிக்கல் தான். ஏன் அப்படின்னா இப்போ வெளியில நீங்கள் ஈஸியாக காணொலி போட்டு தெரியாதவங்க தப்பிச்சிக்கலாம். இந்த இவரை வாழ வச்சார், எவரை வாழ வச்சார் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். நாங்கள் சொல்கிறோம், நாங்களும் ஒரு ப்ரொடியூசர் தான், அவர் கூட நான் பிரயாணம் பண்ணியிருக்கேன். விஜய் இந்த ப்ரொடியூசரை வாழ வச்சார் அப்படின்னு சொல்லுங்கள். எதனா ஒரு ப்ரொடியூசரை சொல்லுங்கள். யாருமே வாழ வைக்க முடியாதுங்க, யாருமே கிடையாது. நீங்கள் ஏஜிஎஸ்சியும் சன் டிவியும் விஜய் வாழ வைக்க தேவையில்லை. விஜயோட கொம்பனும் ரெண்டு பேரும். இப்போ விஜய் போய் சன் டிவி கால்ஷீட் கொடுத்து வாழ வைக்க போகிறாரா? விஜய் மாதிரி 1000 மடங்கு சொத்து உள்ளவர் அவர். ஏஜிஎஸும் அதே மாதிரி தான். ஸோ அவங்க ரெண்டு பேரையும் அந்த இதில் கொண்டு வராங்க. வேறு ப்ரொடியூசர் நீங்கள் யாரை வாழ வச்சிங்க? உங்களை வச்சு எடுத்தவனுங்க. அடுத்து ரொம்ப சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன். மெர்சல்ன்ற படம் ராமநாதன் படம் என் பையன் எடுத்தார், முரளி. அவர் தான் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தார். இப்போ அவர் இல்லை, தமிழ்குமரன் வந்துட்டார். அவர் மெர்சல் படம் எடுத்து அட்லி போய் அவனை வச்சு செஞ்சுட்டு படம் ஹிட்டான மாதிரி ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தினாங்க தவிர ஆஸ் எ ப்ரொடியூசருக்கு லாபம் கிடையாது. ஆனால் வெளியில் என்ன சொல்கிறாங்க, இட்லி படம் பயங்கர ஹிட்டு, பயங்கர சீனு. ப்ரொடியூசர் பெரிய லாஸ் ஆகி ஒட்டுமொத்த சொத்தையும் விற்றோம்னா அவருக்கு விஜய்கிட்ட அடுத்த படத்துக்கு ஒரு கால்ஷீட் வித்தாருன்னு சொல்லி விஜயே சொன்னார். இன்னைக்கு வரையும் தரல. ஓகே, இங்க ப்ரொடியூசர் கிடைக்காம தான் அவரு ஆந்திரா போனார். பணத்தை திருப்பி கொடுக்கறலாம் நடக்கும். இந்த ஹீரோலாம் அதெல்லாம் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் அவருக்கு ப்ரொடியூசர் கிடைக்காத ஒரே காரணத்துக்காக தான் இங்கே ப்ரொடியூசர்னா சன் டிவி மட்டும்தான் இருக்கான். லைக்கா பிச்சுக்கிட்டு ஓட்டான். லைக்கா தான் எல்லா படமும் ஃப்ளாப். அவன் என்ன பண்ணுவான், அஜித்தை வச்சு படம் ஃப்ளாப், இவரை வச்சு எடுத்த படம் ஃப்ளாப், அவர் எடுத்த எல்லா படம் ஃப்ளாப்னால பிச்சுக்கிட்டு போயிட்டு வந்தான். ஹைதராபாத்தில் போய் ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி வாரிசு நடத்தினார். அது அட்டர் ஃப்ளாப். ஹைதராபாத்லையும் ஃப்ளாப்பு, இங்கேயும் ஃப்ளாப்பு. அப்புறம் வாரிசு முடிஞ்சோன்னு எங்கே போகிறாரு, மறுபடியும் கன்னடத்துக்கு போகிறாரு. சாதாரண டிஸ்ட்ரிபியூட்டர், இந்த படத்தோட ப்ரொடியூசர், அவரை போய் இதுவாக்குனார். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டரை போய் ப்ரொடியூசர் ஆக்கி அவருக்கு சப்ஜெக்டே தெரியாமல் இன்றைக்கி வழக்கில் சிக்க வச்சுட்டு இன்றைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்மும் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. இது நாள் வரையும் அவர் எந்த ப்ரொடியூசரையும் வாழ வைக்கல, இப்போ இருக்க ப்ரொடியூசரையும் வாழ வைக்கல அப்படின்னு தான் நிதர்சனமான உண்மை. அப்போ முடிச்சிடுறேன். அப்போ சந்திரபிரகாஷ் ஜெயின் வச்சு தலைவா படம் எடுத்தார். அந்த படத்துக்கு பெரிய சிக்கல் வந்தோன்னா சந்திரபாபு ஜெயின் போய் காலில் விட்டார், எஸ்ஏசி காலில் விட்டார்ப்ப எஸ்ஏசி என்ன சொன்னார்னா, அப்போ எஸ்ஏசி தான் விஜயோட லீடராக இருந்தார், விஜய்க்கு வழிகாட்டியாக இருந்தார். எந்த காலத்துலையும் ப்ரொடியூசர் பாதிக்கப்படக்கூடாது, உன்னால் இந்த படத்தால் ப்ரொடியூசர் ஏன்னா சந்திரபாபு ஜெயின் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் தூக்கில் மாட்டிட்டு சாகணும், எனக்கு அவ்வளோ படத்தில் பிளாக் பண்ணிட்டீங்க அந்த தலைவா படத்துலன்னா, ப்ரொடியூசர் வாழணும், நம்ம அடுத்த வாட்டி நீ இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் நீ அடுத்த படத்துக்கு போனால் அடுத்த வாட்டி எவனும் ஒன்று படம் எடுக்க மாட்டான், அப்போ நம்ம ஃபீல்டை விட்டு நமக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிருவாங்கன்னு சொன்னதுனால தான் அப்பாவோட சேர்ந்து போய் சந்திரபாபு ஜெயின் படம் வாழணும்னு சொல்லி தலைவாக்கு குடநாட்டில் போய் பாட்டு அசிங்கப்பட்டாப்புல, பாய்ஸ் கார்டில் போய் அசிங்கப்பட்டு அப்புறம் போய் தொலைதுன்னு சொல்லி ஜெயலலிதா அனுமதி கொடுத்து அந்த டைம் பீரியடை தூக்கி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா அப்போ அவர் நடிகர், ஒரு நடிகராக அடுத்த படம் வாய்ப்பு ப்ரொடியூசர் இருக்கணும், இல்லை ரெட் கார்டு போட்டுருவான்னு பயந்து தன்னுடைய சுயமரியாதை இழந்தார். இப்போ அவர் லீடர் ஆகிட்டார். படம் குத்தான் நடிச்சு குத்தான் ரிலீஸ் பண்ணி தூக்கில் போட்டு சாவு எனக்கு இன்னொன்னு அடுத்த படம் நடிக்க போறதில்ல, முடிஞ்சு போச்சு அப்படி யாருமே தேவையில்லை. இப்போ விஜய் அடுத்து அவர் படம் நடிக்கிற கான்செப்ட்ல வந்தாருன்னா இன்னைக்கு அவர் கிரவுண்ட் ஒர்க்கு இறங்கி பண்ணிருப்பாரு. ஓகேனா இதை முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு போடுவோம்ல. இப்போ இந்த ப்ரொடியூசர் தமிழ் ப்ரொடியூசராக இருந்தால் இங்கே புதாகரமாக வந்திருக்குங்க, அவங்க கன்னட ப்ரொடியூசர்னால இங்கே தெரியலங்க. இதே கன்னட ப்ரொடியூசர் தான் லிங்கா எடுத்தார், ராக்லெட்னு அவர் பேர் நினைக்கிறேன், ராக்லெட் ப்ரொடக்ஷன்ஸ் இங்கே எடுத்தார். லிங்கா சரியாக போகலன்றப்ப அவர் ப்ரொடியூசரை கூப்பிட்டு குறிப்பிட்ட தொகையை ரஜினி கொடுத்தார். நீங்கள் பாபா படத்துக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க சொல்கிறாங்க, லிங்காவுக்கும் கொடுத்தாரு அவர். ஏன் அப்படின்னா அந்த ப்ரொடியூசர் வெளியில் போயிட்டு என்ன சொல்லுவான், ஐயோ அவர் படம் எடுத்து நான் நடு வீட்டுக்கு வந்துட்டேன், நான் நடு ரோட்டுக்கு நிற்கிறேன், அவரால் தான் அப்படி வந்துட்டேன்றது ஒரு சாபம். அந்த சாபம் யாருக்கு வேணாம், நீ எவ்வளோ பணம் செலவு பண்ண புடி அடுத்த படத்தில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த மாதிரி இப்போ இவர் அம்மா அப்பா சாபத்தையும் வாங்குறாரு, பிள்ளைங்க இப்போ பெத்த பொண்ணு சாபத்தை வாங்குறாரு, பெத்த பையன் சாபம் வாங்குறாரு, பொண்டாட்டி சாபத்தை வாங்குறாரு, சூரில் உள்ளவங்க எல்லா சாபத்தையும் வாங்கி எதுக்கு இந்த ஆள் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். சூப்பர் ஸ்டார் குறித்து பேசுறதுனால சொல்கிறேன், சமீபத்தில் தாவேக்கா நிர்வாகிகள் யாரோ பேசுகிறப்ப சூப்பர் ஸ்டார் கொஞ்சம் அம்புக்கு இழுத்துட்டாங்க அப்படின்னு இவங்க சைடில் இருந்து அவருடைய ரசிகர்கள், மாவட்ட தலைவர் நினைக்கிறேன், அந்த சைடு அரக்கோணம் சைடு நினைக்கிறேன், ஒருத்தர் பேசி பதிவு போட்டிருந்தாரு. என்ன கான்ஃப்ளிக்ட் சார் விஜய்க்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் எங்க சார் பிரச்சனை? இல்லை, இப்போ ஆதவர்ஜுனா எப்படின்னா தன்னை ரொம்ப ஒரு அறிவார்ந்த சிந்தனை ஆள் மாதிரி மைண்டில் நடிச்சுக்கிறார். ஒன்று, ரெண்டு, யாரை தொட்டால் இது இந்த டாக் ரீச் ஆகுன்றதுல அவருக்கு கூட இருக்கவும் சொல்லி கொடுக்குறான்.
இப்போ விஜய் வந்து அவர் நெகட்டிவாக போயிட்டுருக்கு, அவங்களுடைய மனைவிக்கான மனு தாக்கல் வந்து நெகட்டிவாக போயிட்டுருக்கப்ப அதுலேருந்து ஒரு டைவர்ஷன் வேணும். அப்போ வந்து ஒரு சின்ன கல் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அந்த சின்ன கல் மறையினா அதை விட ஒரு பெரிய கல்லை வச்சுன்னா சின்ன கல் மறைஞ்சு. ஓகே, அந்த பெரிய கல்ல சூப்பர் ஸ்டார், பெரிய கல். அப்போ அந்த பெரிய கல்லாக சூப்பர் ஸ்டார் எடுக்கிறாரு. அந்த சூப்பர் ஸ்டாரை எடுத்தும் இப்போ வந்து அவனுங்களாம் அடிப்படையான ஒரு அறிவு இல்லைன்றதுக்காக இதை சொல்கிறேன். ஏன் அடிப்படையான அறிவு இல்லைலாம் இவனுக்கு இல்லைன்னு சொல்கிறேன்னா, இன்னைக்கு தேதி விஜய் அவர்கள் ஜெயிக்கணும்னா சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் ஓட்டு போடணும், கமல் ரசிகர்களும் ஓட்டு போடணும், விஜயகாந்த் ரசிகர்களும் ஓட்டு போடணும், ஏன் அஜித் ரசிகர்களும் ஓட்டு போடணும். நீங்கள் யார் யார் தமிழ் திரையுலகத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஓட்டு போடணும். இந்த மாதிரி நீ சொன்னீங்கன்னா ரஜினி கூப்பிட்டு விஜய் ரசிகர்களுக்கு விஜயுடைய கட்சிக்கு நம்மளோட ரசிகர்கள் யாரும் ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னார்னா காலி. நீ சும்மா தானே சுரண்டி விட்ற. அவர் செவனேன்னு இருக்கார், பட்டை அடிச்சு வீட்டில் நல்ல நல்ல படம் சொல்லக்கூட தேவையில்லை. அவர் மாதிரி ஒரு துண்டு ஏதாவது ஒன்று போட்டு போன, கட்சி துண்டு கலரில் ஏதாவது ட்ரெஸ் போட்டு போனோட முடிஞ்சு போச்சு. ஓகே, அவர் பாட்டு செவனேன்னு இருக்கார். நல்ல படங்கள் வந்து அதை வீட்டில் கூப்பிட்டு பாராட்டிட்டு அவர் கொடுத்த வேலையை செஞ்சுட்டு உனக்கு கட்சியும் வேணாம், எனக்கு கொடியும் வேணாம், டாங்கு டக்கரன்னு ஒதுங்கிட்டார். ஏன் ஒதுங்கினாரு? கட்சிக்கு வந்தால் எல்லாரையும் பகச்சிக்கணும், எல்லாரோடையும் வந்து நட்பு பாராட்ட முடியாது, நம்ம பொது ஆளாக இருந்துட்டு போயிடலான்னு சொல்லி ஒதுங்கிட்டார். நீங்கள் சும்மா இருக்கவனை கூப்பிட்டு நீ உரண்டை இழுத்து சுரண்டினா ரஜினி தான் இலைகள் சும்மா இருக்கும், காற்று விடுவதில்லை. ரஜினி சும்மா இருப்பாரு, ரசிகர் விடுவானா? ஓகே, இலைகள் சும்மா இருக்குங்க, காற்று விடுமாங்க. இன்னைக்கு என்ன ரேஞ்சில் டிவிக்கு ரசிகர்கள் இருக்காங்களோ தொண்டர்கள், அந்த மாதிரி ரஜினி ரசிகர் அண்ணி. அது மட்டும் இல்ல, ரஜினி இப்போ ஃபீல்ட் அவுட்னா கூட நீ தப்பிச்சுப்ப. இப்போ கமல் ஃபீல்ட் அவுட், விஜயகாந்த் ஃபீல்ட் அவுட் இறந்துட்டாரு, அந்த மாதிரி தப்பிச்சுக்கலாம். கரண்ட் சூப்பர் ஸ்டார் அவரு. ரஜினி வந்து ஜெயிலர் 2, அவர் 2 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஜெயிலர் 2 ஒரு ப்ராஜெக்ட், அது வந்து ரஜினி கமலும் சேர்ந்து நடிக்கிறாங்க. இன்னொன்று டான் படம் எடுத்த சிபி சக்கரவர்த்தி அவரில் ஒரு படம் நடிக்கிறாரு. வரிசையாக 3 வருஷத்துக்கான சரவெடி ரெடியாக இருக்கிறப்ப, இன்னும் பெரிய கிரேஸான ஆட்கள் ரஜினி ரசிகர்கள் இருக்கிறப்ப, நீ அப்படி ஜஸ்ட் லைக் ஓப்பனாக அப்படி தொட்டு விட்டு போனீங்கன்னா மறைமுகமாக ரஜினி ரசிகர்கள் விஜய்க்கு வந்து ஓட்டு போடாமல் இருக்கக்கான வேலைகளை செய்வாங்க. அதுதான் சொல்கிறேன். விஜய் வெளியே அறிக்கை கொடுக்க மாட்டார், யார் விஜய்க்கு ஓட்டு போடாங்கன்னு சொல்ல மாட்டார். யார் ரஜினி சொல்ல மாட்டார், பொது வழியில் வந்து என்னை தாக்கி ஒரு பேசுகிறாரு ஓட்டு போடாங்கன்னு சொல்லவே மாட்டார். ஆனால் ரஜினி ரசிகர் கிரவுண்டில் இறங்கி வேலை செய்வான். ஏன் தெரியுமா? சும்மா இருக்கவனை தேவையில்லாமல் உரண்டை இழுத்து இவன் சுரண்டதுனால. இது விஜயை வந்து ரசிக்க மாட்டார். இப்பயும் சொல்கிறேன், விஜய் வந்து ஒரு பொதுவான ஆள். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி அவருக்கு எல்லாரும் ஓட்டளிக்கணும். நீ டிஎம்கே பகச்சிப்ப, ஏடிஎம்கே பகச்சிப்ப, காங்கிரஸை பகச்சிப்ப, கம்யூனிஸ்டை பகச்சிப்ப, பிஜேபியை பகச்சிப்ப, ரஜினியை பகச்சிப்ப, கமலை பகச்சிப்ப, எல்லாரும் பகச்சுனா எவன் வேறு கண்டத்தில் ஓட்டு போடுவான். ஓகே, சந்திர கண்டத்துலேருந்து வருவானா, செவ்வாய் கிரகத்துலேருந்து ஓட்டு போடுவான். அவங்க தொண்டர்கள் மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்கலாம். என்ன கான்செப்ட் புரியல. ஓட்டு போகிறது இப்படி ஒரு வீட்டில் எல்லா தரப்பு மக்களும் இருப்பாங்க. இப்போ உங்கள் வீட்டில் ரஜினி, இப்போ நான் 40+ இருக்கவன் ரஜினி ரசிகராக இருப்பான். நீ அவனை உரண்டை எழுத்துனா அவன் என்ன பண்ணுவான்? நீ எங்கள் தலைவரே சொல்கிறியா, உனக்கே ஒரு ஓட்டு போட மாட்டோன்னு அது ரிஃப்ளெக்ட் ஆகாதா? இது வந்து என்னென்னா, அதுதான் சொல்கிறேன், அடிப்படை அரசியல் தெரியாதவர்கள் அவர்களுக்கு இந்த பிரச்சனை. இப்போ வந்து நீங்கள் உதாரணம் காட்டுறானும் பெரிய போகிற செய்தின்னு ஒன்று இருக்குல்ல, போய் சேர்ந்துடுச்சுல்ல. ரஜினி வந்து வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் பயந்துட்டு போயிட்டார். எங்கள் தலைவர் வந்து பயப்படாமல் வர்றார். எப்படி வந்தார்? 50 பிணங்கள் மேல் வந்திருக்காரு, 50 உயிர் தாக்கங்கள் மேல் வந்திருக்காருங்க. இது ஒரு பெரிய பாராட்டுக்குள்ள ஒரு செயலாக, எல்லாரும் வந்து போற்றக்கூடிய ஒரு செயலாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் எவ்வளோ பணம் வேணும்னா நான் உங்களுக்கு தரேன், எவ்வளோ கோடி வேணால் தரேன், ஒரு உயிரை உங்களால் கொடுக்க முடியுமா? அப்புறம் என்ன இவனுங்களாம் பொது மேடையில் வந்து கிறுக்குத்தனமாக பைத்தியத்தனமாக பேசுகிறானுங்க. இப்போ மொழி போராட்டத்தில் ஒருத்தருடைய மொழியின் உணர்வால் ஒருத்தர் செத்தானா அதில் ஒரு அர்த்தம் இருக்குங்க. அந்த என்னோடய தாய்மொழி, என் மண்ணுக்காக நான் செத்தேன். வைகோவுக்கு ஒரு 17 பேர் செத்தான். ஏன் செத்தான்? வைகோ அவர்களை வெளியேற்றிட்டோம், என் தலைவனை வெளியேற்றிட்டாங்க, அதனால் என்னால் தாங்க முடியல, என் தலைவன் வந்து உண்மையானவன் நான் நிரூபிக்கிறேன்னு செத்தான். போயிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியருக்கு வந்து ஒரு 17 பேர் செத்தான், துப்பாக்கி சூட்டில் செத்தான். எதுக்கு செத்தான்? எங்களுக்கு வன்னியருக்கான இடஒதுக்கீடுன்னு ஒரு கொள்கை இருக்குது. இதில் 41 பேர் செத்தானே, கை குழந்தைக்கு என்ன கொள்கை? வேடிக்கை பார்த்த வந்து பொம்பளைங்களுக்கு என்ன கொள்கை? அதில் செத்ததில் 41 பேர் இன்றைக்கி வரையும் ஏன் வாய் திறக்க மாட்டேன்? நான் கேட்குறேன், இந்த 41 பேர் செத்தாங்களே, அதில் தாவேகா நிர்வாகிகள் யாருன்னா ஒருத்தர் இருந்தானா? ஓகே, இது வேல்யூவான கொஸ்டின். எஸ், பொறுப்பில் இருக்க ஒருத்தர் கூட அதில் கிடையாது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கு இருந்திருக்காங்களான்னு நமக்கு தெரியல. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ராஜீவ்காந்தி கூட சேர்ந்து 17-18 பேர் செத்தாங்க. ஆனால் ஒரு காங்கிரஸ்காரர் கூட சாவலை. அங்கே தான் எம்பியாக இருந்தாங்க, மகர சந்திரசேகர் இருக்கிறாங்க. அங்கேயே தான் ஜெயந்தி இருந்தாங்க. அவங்க நல்லா இருக்கிறாங்க. மூப்புனார் நல்லா இருக்காரு, எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. செத்ததெல்லாம் யார்? பப்ளிக்கும் போலீஸும். நான் சொல்கிற கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க. ராஜீவ்காந்தி கொலை வழக்க, ராஜீவ்காந்தி இறப்பையும் இதையும் கம்பேர் பண்ணுங்கள். 41 பேர் செத்தான். அதனால தான் நான் வந்து
திமுக ஆரம்பிக்கிறப்ப மொழி போடுற தியாகின்னு சொல்லி இவனுங்க வந்து எவனோ ஒருத்தர் செத்ததுக்கு இவனுங்க கிரீட சொல்லிட்டாங்க. ஆனாலும் அவன் செத்ததுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்தான். இன்னைக்கு அவருக்கு மொழி போடுற வீரனாலும் சொல்லி வணங்குறாங்க. ஆண்டுதோறும் இன்னைக்கு விரும்பாக அரங்கநாதனுக்கு ஒரு சமாதி கட்டி புழங்குறாங்க, மொழித்தோட தியாகின்றாங்க. வைகோ அவர்களுக்கும் ஒரு 17 பேருக்கு போட்டோ வச்சு வணங்குறாரு. பாட்டாளி மக்கள் கட்சியும் 17 பேருக்கு மணிமண்டபமே கட்டிட்டாரு. இப்போ ஸ்டாலின் அவர்கள் மணிமண்டபமே கட்டிட்டாரு செத்தப்ப துப்பாக்கி சூட்டில் செத்தவருக்கு. எந்த கட்சியிலும் சில பேர் சாகுறாங்கன்னா சாவறதுல உடன்பாடு இல்லை, ஆனால் அவங்க செத்ததுக்கான ஒரு அர்த்தம் இருக்குது, வரலாற்று பதிவு இருக்குது. வேடிக்கை பார்த்த வந்து 41 பிணங்கள் மேலே தான் தாவேக்கா கட்சி நடக்குது. வேடிக்கை பார்த்த விக்கிரவாண்டியில் தான் ஒரு 3 பேரும், மதுரையில் 4 பேர் சேர்ந்து இன்றைக்கி 50 தியாகங்கள் மேலே தான் தாவேக்கான ஒரு கட்சி நடக்குது. இதை பற்றி உங்களுக்கு எந்த ஒரு புரிதலும் இல்லை, அவங்க மேலே ஒரு அனுதாபம் இல்லை. அவங்களுக்கான என்ன செய்யணும், அவங்க ஃப்யூச்சர்லாம் 2 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா கொடுத்துட்டேன்றது சிபிஐ வழக்கிலும் தப்பிக்கிறதுக்காக கொடுத்து தப்பிச்சிங்க. எது 41 பேர் செத்ததுக்கு மட்டும் தான் கொடுத்தீங்க. விக்கிரவாண்டியில் செத்ததுக்கு என்ன, மதுரையில் செத்ததுக்கு என்ன, சேலத்தில் செத்தான் ஒருத்தன், வேலூரில் செத்தவனுக்குலாம் என்னன்னே இன்றைக்கி வரைக்கும் கிடையாது. என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரில. அப்போ இவங்க அரசியல் புரிதல் இல்லாமலாம் சொல்ல, தன்னிடம் இருக்கின்ற பண திமிரில் 2 பேர் ஆடுறாங்க. ஒன்று விஜய், இன்னொன்று ஆதவர்ஜுனா. 2 பேருக்குமே தன்னிடம் வந்து பணம் இருக்கின்ற பண திமிரில் வாயில் வந்தது பேசுறது. ரஜினி சார் வந்து ஒதுங்கி போகிறவரப்போ நீங்கள் உரண்டை இழுத்துனா காணாமல் போவீங்க. நீங்கள் ரஜினிகாந்த் வந்து ஏற்கனவே லியோ படப்பிடிப்புடைய அந்த ஃபங்க்ஷன் அப்போ பருந்து காக்கா கதையை சொன்னார். அது வந்து அவன் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு சொம்பு தூக்கி, ஜெகதீஷ்னு நினைக்கிறேன் அவன் பேர், ஓவராக விஜய்க்கு சொம்பு கொடுத்து நமக்கு அடுத்த படம் கொடுப்பாருன்னு சொல்லி பண்ணார். அவரோட கெட்ட நேரம் லியோ படம் முடிச்சுட்டு லோகேஷ் ரஜினி படமே கிடச்சிருச்சு. இப்போ லியோ படம் முடித்தோடனே விஜய் வந்து அந்த ஜெகதீஷன் அசிஸ்டன்ட் டைரக்டர், லோகேஷோட அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து ஒரு படம் கொடுப்பாரு அப்படின்னு நினச்சா அவன் வந்து இப்போ பருந்து எவ்வளோ உயரம் இருந்தாலும் கீழே வந்து தான் அவன் நக்கலாக ஒரு பதில் சொன்னான். ஒரே செக் வச்சுன்னா அடுத்து லோகேஷ் கனகராஜ் வந்தோன்னா உடனே கூப்பிட்டு சொல்லிட்டாங்க இவன் உள்ளே வரக்கூடாதுன்னு. அதோட அவன் காணாமே போயிட்டான், ஃபீல்டு அவுட்டே போயிட்டான். அப்போ கூட நம்ம ஒரு காணொலியில் போட்டோம், நீ வந்து ஒரு கலைஞன், ஒரு கலைஞனுக்கு ரஜினி வேணும், விஜய் வேணும், அஜித் வேணும், அந்த திங்க் பண்ணாமல் விஜயை நம்பி, ஆமாம் அது மட்டும் இல்லாமல் விஜயை நம்பி போனவன் எல்லாம் நடுத்தூரில் இருக்கிறான், நீ நிற்பியானா அதேமாதிரி நின்ட்டான், முடிஞ்சு போச்சு. இப்போ லோகேஷ் கனகராஜ் அந்த படத்தில் அவருக்கு அசிஸ்டன்ட் சேர்த்துக்கல, இதில் கூலியில் அவர் உள்ளே என்ட்ரு பண்ணல. இன்றைக்கி அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரில, அடுத்த என்ன ப்ராசஸில் இருக்காருன்னு தெரில, தனிக்கதை. அப்போ தான் வந்து பருந்து கழுவி கதை விஜய் வந்து ரஜினி சார் சொன்னார், தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட உயரம் தான் காக்கா பிறக்கும், பருந்து அதை தாண்டி உயர பிறக்கும். 50 வருடம் கழித்து தன்னை புதுப்பிச்சு அந்த பருந்து என்னவா மாறும், ராஜாலியாக மாறும். அடிச்சு விட்டு போயிட்டார். அப்புறம் தான் விஜய் வாயாலேயே தமிழ்நாட்டுக்கு எப்படி ரஜினி சூப்பர் ஸ்டாரோ, தமிழ்நாட்டு எப்படி விஜயகாந்த் புரட்சி கலைஞரோ, எப்படி வந்து கலைஞானி திரு கமலஹாசனோ, அல்டிமேட் ஸ்டார் எப்படி அஜித்தோ, அதே மாதிரி தான் சொல்லி இவர் வாயாலே சூப்பர் ஸ்டார் சொல்ல வச்சு அந்த பிரச்சனைக்கு முடிவு கண்டாங்க. இப்போ அதை மறுபடியும் அதை ஏன் முடிவு கொண்டு வந்தாருன்னா, ஒரு அரசியலுக்கு வரணுன்ற வரப்போ விஜய் ரஜினி ரசிகர்கள் நம்ம முறைச்சிக்கூடாதுன்னு விஜய் பண்ணார். இப்போ கூட இருக்கவன் சுரண்டி விட்டு தன் அதிகார திமிரில் பண திமிரில் ரஜினியை வந்து வம்பிழுத்து இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் ரஜினி ரசிகர்களுக்கான கொந்தளிப்பை வாங்கியிருக்கிறாரு. இதே மாதிரி ஒவ்வொரு நடிகராக தொட்டார்னா கட்சி விளங்கிடும். பார்ப்போம்ண்ணே. நிறைய தகவல்கள் எங்களுக்காக பகிர்ந்து கொண்டீர்கள். என்னுடைய மனமார்ந்த நன்றி.